ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஒரு டே அவுட், டின்னர் டேட் அண்ட் ஷாப்பிங் இப்படி வச்சுக்கலாம் எல்லாமே சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். ஒரு விலாகாக ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த விலாக் வெளில போகும்போது சரி இன்றைக்கி விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் ஃபில் பண்ணோம். அது மேண்டிட்ரி இல்லையா, சரின்னு சொல்லி போய் ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ஹெச்சில் போய்ட்டோம். என்ஹெச்சில் போனால் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போக முடியும். அந்தளவுக்கு இந்த சர்வீஸ் ரோடு அளவுக்கு இருக்காது. ப்ராப்ளம்ஸ் சைடில் வர்றது அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்களா. கொஞ்சம் நமக்கும் டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அதனால் என்ஹெச்சில் போய்ட்டோம். அண்ட் குட்டி வேலை இருந்தது நடுவில் போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு வெளில வரத்துக்குள்ளே பார்த்தா எங்கடா இங்கேருந்து ஈவினிங்கை காணும், நைட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் நைட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது சரின்னு சொல்லி விடுன்னு ஓடிட்டோம். எங்கே போக போகிறோம்னு சொல்லி நீங்கள் நேம் போர்ட்லேயே கெஸ் பண்ணியிருப்பீங்க. சென்னை சிக்ஸாக போகிறோம் ஒரு சாரீ ஷாப் பண்ணுறதுக்காக. சரின்னு சொல்லி போயாச்சு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக பார்க்கலாம். நிஜமாக நாங்கள் கிளம்பும்போது ஈவினிங் போல் தான் இருந்தது. உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்குள்ளே அப்படி பார்த்தா நைட்டு. அதுக்கப்புறம் அப்படியே எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரில. வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது மட்டும் நம்ம ஒரு சில டைம் போர் அடிக்கும். டைம் போகணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ டைம் போகவே போகாது. ஒரு சில டைம் சீக்கிரமாக எல்லாமே பண்ணுவோம். அப்போ பார்த்தா டைம் அப்படியே சீக்கிரமாக போயிடும். அப்படி தான் எனக்கு. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் போயிட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நார்மலாக நமக்கு தெரியல சாரீனா எந்த ஃப்ளோர்னு சொல்லி நம்ம போயாச்சு. இருந்தாலும் அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக அவங்கக்கிட்டே சொல்லிவிட்டு சல்வார் தாண்டி தான் நம்ம சாரீ கிட்டே போனோம். சரின்னு சொல்லி இதெல்லாம் சும்மா டைம் வேறு இல்லை நமக்கு, ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடி போயிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு மற்றது எதுவுமே சும்மா பார்க்கவே இல்லை. இப்போது டே டைமில் போயிருந்தால் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிருந்துருக்கலாம். பட் நமக்கு டைமே இல்லைங்கிறதுனால குடுன்னு போய் ஃபஸ்ட்டு சாரீ செக்ஷன்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு போய் பார்த்தா நம்மளை அட்டன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, எடுத்து தரத்துக்கே ஆளே இல்லை. சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போய் வெயிட் பண்ணோம். அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சும்மா போய் வெயிட் பண்ணிட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்தேன். சும்மா ஓவரால் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆளே வரல. வந்து எடுத்து தந்ததானே நம்ம ஏதாச்சும் பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லி சும்மா நாங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தால் என்ன சொன்னாங்க, இருங்க வர சொல்கிறேன், எங்கே போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த சாரீ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக போயிட்டோம் நாங்கள். அப்போ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போய் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். ஆல்ரெடி நமக்கே டைம் ஆயிடுச்சு. சில டைம்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். சரி டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்போல்லாம் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்மளுக்கு டைமே இல்லைங்கும் போது யாருமே வரல. பாருங்கள் நாங்கள் மட்டும் எதுவும் பேசிகிட்டு இருக்கோம். கை கட்டி என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன். இது என்னது, அது அவ்வளோ போல, இது அவ்வளோ போலன்னு சொல்லி என்னென்னு சுத்தமாக அவங்களை ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணுறதுனால ஒரு நைட் ஆகிட்டதுனால எல்லாம் போயிட்டாங்களா அந்த அட்டன் பண்ணுறது. மோஸ்ட்லி நாங்கள் வந்து டே டைமில் தான் போயிருக்கோம். அதனால் நிறைய பேர் இருப்பாங்க போல் அட்டன் பண்ணுறதுக்கு. என்னென்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அவள் தான் ஆலையில் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரம் யாருமே இல்லாமல் அந்த சைடில் வந்து வேறு யாருக்கும் அந்த அண்ணன் காட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் தான் இருக்காங்க. இந்த சைடில் யாருமே இல்லை எங்களை அட்டன் பண்ணுறதுக்கு. சரி அங்கே தான் அவங்க பார்த்துட்ருக்காங்களேன்னு சொல்லி நாங்கள் போய் இந்த சைடில் சும்மா உட்காந்துக்கிட்டோம் அமைதியாக. அதுக்கப்புறம் போய் ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால அதுதான் பார்த்துட்ருக்கோம். சும்மா பிரிண்டட் சாரீஸ் இருந்தது. பிரிண்டட் சாரீஸ் நான் மோஸ்ட்லி அங்கே பார்த்ததில்ல, கீழே பார்த்துருக்கேன், கீழே ஃப்ளோரில். பட் இங்கே நான் பார்த்ததில்ல. சரின்னு சொல்லி சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இருக்கேன் என்ன இது இதில் ஏதாச்சும் பண்ணிட்டா அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் அதில் ஒன்றும் சாட்டிஸ்ஃபைங் இல்லை. ஆனால் ஒரு சில சாரீ நான் வச்சு பார்த்தேன். அதுவுமே பிக்ஸ் ஆட் பண்ணுறவங்களுக்கு என்ன சாரீ வச்சு பார்த்தேன் என்னன்னு சொல்லி. எனக்காக எடுக்க போல் வேறு ஒருத்தவங்களுக்காக எடுக்க போகணும். அவங்க யாருன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு பர்சன், அவ்வளோதான். இந்த சாரீ தான் அவங்களுக்கு ஒரு 40-50 அப்படி இருக்கும். அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி சாரீஸ் அவங்களுக்கு பிக் பண்ணணுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. 50 அரௌண்ட் 50 இருக்கும். அவங்களுக்கு இப்படி தான் சாரீ பிக் பண்ண முடியும்னு சொல்லி நான் சில சாரீஸ் மட்டும் சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். உனக்காக எடுக்க போகிறோம், நீ எதுக்கு வச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். பட் சும்மா வச்சு பார்த்தா தானே நமக்கு தெரியும் இது அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி. சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சும்மா வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு அது எதுவுமே பிக் பண்ணல. வேறு ஒரு சாரீ பிக் பண்ணிட்டு இருந்தேன் நான் கடைசியாக. அவ்வளோதான். அது முடிச்சுட்டு சீக்கிரமாக கீழே இறங்கி வந்துட்டோம். வரும்போது சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு உடனே வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அதுதான் வெளில பார்க்கிங்கில் வண்டிகிட்டு இருந்தோம். அது பாட்டுன்னு நாங்கள் பாட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வாட்ச் வாங்குறதுக்கு தான் போனோம். இங்கேயுமே ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. சும்மா கிளிப் எடுத்துகிட்டு டக்குன்னு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தோம். சும்மா எல்லாத்துலேயும் பார்த்தோம். எந்த மாதிரி மாடல் வேணும், எந்த டயல் வேணும், பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா, கோல்டு வேணுமா சில்வர் வேணுமா, எந்த ப்ராண்டில் வேணும், எவ்வளோ இயர்ஸ் அதுக்கு வாரண்ட்டி எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இங்கே கப்புள் வாட்ச் இருந்தது, அதையும் பார்த்தோம். சும்மா அது மட்டும் சும்மா பார்த்தோம், அவ்வளோதான். இதெல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்ட்டுருந்தோம். அதெல்லாம் எந்த ப்ராண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை மட்டும் பிக் பண்ணிட்டு அமைதியாக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்.
பட் ஆக்சுவலாக அதை பண்ணல. யூஸ்வலாக நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். மற்ற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சா போவோம், பட் அதை பண்ணுவோம் பாருங்களேன். அன்றைக்கி நாங்கள் அப்படி தான் பண்ணோம். எங்கேயுமே வெளியே வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது. போகிறோம், இது வாங்குகிறோம், அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் போயிட்டு எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போய் நம்ம வீட்டில் சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்டு போனால் அங்கே மெனு கார்டு சும்மா உட்காந்து மெனு கார்டே பார்க்கலாம் போல். எவ்வளோ டிஷ்ஷஸ், எதுக்குடா இவ்வளோ டிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்புறம் சில டிஷ் மட்டும் வாங்கிட்டு 2 பேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு அதுவே சாப்பிட முடியல. திணறோம் ரொம்ப. பிரியாணிலாம் குவான்டிட்டி ஓகே, பட் நாங்கள் ஸ்டாட்டஸ் ஆர்டர் பண்ணது தான் தப்பாக போயிடுச்சு. கொஞ்சம் ஆஃப் பிளேட் தான் வாங்கினோம் இதில் வேறு. ஆனால் எங்களால் அது சாப்பிடவே முடியல. இதில் வேறு ஈவினிங்கும் ஆஃப்டர்நூனே நாங்கள் கம்மியாக தான் சாப்பிட்டோம். ஈவினிங் எந்த ஸ்நாக்ஸுமே சாப்பிடல. சரின்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பிட்டு வந்தோம். அதனால் இந்த பிளேட் என்ன வெயிட்டாக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் அப்படி தான். எதுக்கு இவ்வளோ பிளேட் வெயிட்டே வைக்கிறாங்கன்னே தெரியல எனக்கு. தூக்கி பார்த்தா அவ்வளோ வெயிட், அதுவே ஒரு 1/2 kg 1 kg வரும் போல். நீங்கள் அந்த மாதிரி எங்கேயாச்சும் இது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்ப்பா. சும்மாச்சும் எடுத்து பார்ப்பா இது எவ்வளோ வெயிட் இருக்குது, எந்த இடத்துல வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் பிளேட் எப்போவுமே ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குமே. அவ்வளோதான், சர்வ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையுமே இல்லை. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புற வேலை தான். ஏன்னா இதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லிட்ரலாக லேட்னால் ரொம்ப லேட்டு. அங்கே இவ்வளோ லேட்டாக இதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கோமா, மேரேஜ்லாம் போகும்போது லேட் ஆகும்ல, ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணுவோம்ல, அப்போ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் சுற்றி இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுக்கோ இல்லை வெளில எங்கேயாச்சும் போகிறதுக்கோலாம் இவ்வளோ லேட்டாலாம் நாங்கள் வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி, இது வரைக்கும் அந்த மாதிரி வெளில போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வெளில போகிறோம். உட்காந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் வெளிலே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளிலே பிளான் பண்ணி சாப்பிட்டு போயாச்சு. பட் வீட்டிலேருந்து கிளம்பும் போது இது ஐடியாவே இல்லை, சுத்தமாக ஐடியா இல்லை. சும்மா அப்படியே போய் ஷாப் மட்டும் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். எங்களால் சீக்கிரமாக வரவே முடியல. சரின்னு சொல்லி போனோம். இந்த மாதிரி இன்னொரு டைம் எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக பெருசாக அதெல்லாம் எதுவுமே பண்ணல. சும்மா நார்மலாக அப்படி தான் இருந்தது. அண்ட் அவனுக்கு ஒன்றும் டயர்டாக இல்லை. ஏன்னா டக்குன்னு எல்லாமே முடிச்சிட்டோம்ல. அதனால் உட்காந்து எடிட் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அங்கே சாப்பிட்டது வயிறு ஃபுல்லு. அதனால் வீட்டில் வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. அப்படியே தூங்க வேண்டியது தான். அந்த ஒரு வேலை மட்டும் தான் இருந்தது. சரி, சும்மா ரிலாக்ஸ்டாக தானே இருக்கும். ரொம்ப டயர்டாக இருந்தால் நான் படுத்து தூங்கிட்டுருப்பேன். அன்றைக்கி ஒன்றும் அவ்வளோ டயரிங்காக இல்லை. அதனால் சொல்லிட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் எடிட் பண்ணேன். அந்த ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டுருப்பேன். நீங்கள் எப்போயோ பார்த்துட்ருப்பீங்க அதை. அந்த ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணி இவ்வளோ நாள் கழிச்சாமா இதை அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, லாங் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும் டைம் ஆயிடுச்சு. இடையில நிறைய வேலை வந்துருச்சு. ஸோ நான் எடிட் பண்ணி அதை உங்களுக்கு கொடுக்குறதுக்கே டைம் ஆயிடுச்சு. சாரி. நிஜமாகவே அந்த ஷார்ட் வீடியோ போட்டு ஒரு 1 month அப்படியாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் த டிலே. நீங்கள் அது என்ன ஷார்ட் வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு அது நான் எப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கோங்க நீங்களே. எனக்கு கரெக்டாக டைம் தெரியல எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. சரி, அந்த ஷார்ட் வீடியோ என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்புங்க. நான் இப்போ கிளம்புறேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பை, see you soon. என்ன ஷார்ட் வீடியோன்னு பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஞாபகமா. அவ்வளோதான், டாடா பை. இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் ஷார்ட் வீடியோ. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.